இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி உலகமெங்கும் வாழும் தமிழருக்கு எல்லாம் முருகப்பெருமானின் பெருமைகளை பறைசாற்றும் அடியார்களாக திகழும் வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி நமது சிறப்பு விருந்தினர் மகிழ்வித்து மகிழ் என்பதற்கு ஏற்ப மாணவ செல்வங்களை உருவாக்கும் சிவசாந்தா சண்முகம் அம்மா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார்களை அன்போடு வரவேற்கின்றேன். விநாயகர் துதி பாடுங்க. உஷாமா விநாயகர் துதி பாடுங்க. ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம். பாடுறோம். மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். ஓத வினை அகலும் ஓங்கும் புகழ் பெருகும் காதல் பொருள் அணைந்தும் கைகூடும் சீத பனிக்கோட்டு மால்வரை மேல் பாராத போர் தீட்டும் தனிக்கோட்டு வாரணத்தின் தாள். முருகாசரணம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றியம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார்களை அனுப்பு வரவேற்கின்றேன். போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொந்தர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றியம்மா. அடுத்ததாக வரவேற்புரை. திருவாசகத்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எடுத்துச் செல்லக்கூடிய வல்லமை படைத்தவர். திருவாசக அமர்வினை மிகச் சிறப்பாக நடத்தி வரும் பரம்பொருளாக திகழ்பவர் நமது சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இசையால் மயங்காத இதயம் உண்டோ என்ற இசையை நாளும் நமக்கு அனுப்பி முருகப்பெருமானை எண்ண வைக்கும் இசை ஞானியாக திகழும் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். பக்தியை முக்தியோடு நமக்கு நாள்தோறும் அருளும் சக்தியாக திகழும் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். உலகின் தலை சிறந்த அடியார்களாக திகழும் வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த ஒவ்வொரு அடியார்களின் பொன்னார் திருவடிகளை தொட்டு வணங்கி இரு கரம் கூப்பி வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் அறிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். அற்புதமான அழகு தமிழில் ஆன்மீகத்தை ஆனந்தமாக எடுத்து கூறக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சாந்தா சண்முகம் அம்மா அவர்கள். ஆன்மீக ஞானத்தை ஊட்டக்கூடியவர். அபிராமி அந்தாதி பாடல்களுக்கு அற்புதமாக சுருங்க கூறி பொருள் கூறி விளங்க வைக்கக்கூடிய குருநாதராக திகழ்பவர். அனைத்து மக்களும் சைவ நெறியை பின்பற்ற வேண்டும்,
இறைவன் ஒருவன்தான் என்று ஆணித்தரமாக மக்களின் இதயத்தில் பதியக்கூடிய வல்லமை படைத்தவர். ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் பாக்குவிப்பவன் தேக்குவிப்பான் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப மாணவ செல்வங்களுக்கு உற்சாகம் அளித்து அவர்களை சிறந்த பேச்சாளராக உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் திரு சாந்தா சண்முகம் அம்மா அவர்கள். அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்தில் 2 தொகுப்புகள் சிறப்பாக கற்று தேர்ந்து முடித்து சித்தாந்த ரத்தினம் என்ற பட்டத்தை பெற்றிருக்கின்றார். தான் கற்ற ஆன்மீக ஞானத்தை 25 மாணவ செல்வங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஞான குருவாக திகழக்கூடியவர். 3வது தொகுப்பும் படித்துக் கொண்டே இருக்கின்றார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்பது போல் செவிக்கு உணவு தரக்கூடிய வல்லமை படைத்த தர்மசீலராக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர் திரு சாந்தா சண்முகம் அம்மா அவர்கள். அவர்கள் அப்பல் அருள் நெறி மன்ற நிறுவனராக பணியாற்றி கொண்டு இருக்கின்றார். திருமுறையும் 2 முறைகள் படித்து திருமுறை நெறி செல்வர் என்ற பட்டத்தை பெற்ற சிறந்த சான்றாளர். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு ஏற்ப தான் கற்ற கல்வியை திருமுறைகளை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் ஆளுமை மிக்க பண்பாளர் அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக கந்தர் அலங்காரம் என்ற ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற வரும்படி வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அம்மா மேடையினி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானும் மிகமேவு களியார வருமானை கடல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஒளியது காப்பருள் கணபதி கலலீனை தெளிபவர் உள்ளம் வினை சேராவென்றது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். மங்கை மருகனை மாணிக்க பண்டிதனை செங்கை முகில் முகில் அன்னப்பொடி சீமானை எங்கும் பரவா நெறி காட்டும் ஏராளன் தன்னை மறவாதிரு மனமே. தியாகமே உருவான அண்ணாமலையார் திருவடிகளையும் தோன்றா துணையாயிருந்து எம்மை நல்வழிப்படுத்தும் கல்யாணபுரி ஆதீன சன்னிதானங்களின் திருவடிகளையும் முக்கரங்கள் பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். வேலுண்டு வினையில்லை என்ற நிகழ்ச்சியின் நிறுவனர் ஸ்ரீராம் ஐயா அவர்களின் திருவடிகளையும் அமைப்பாளராக விளங்கும் பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களையும் வள்ளியம்மா அவர்களையும் மற்றும் இந்த வேலுண்டு வினையில்லை குழுவில் பங்கேற்கும் அனைத்து அடியார்களின் திருவடிகளையும் இணையம் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சிவ அன்பர்களின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்யால் பணிந்து வணங்கி திருவருளின் குருவரின் துணை கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்கின்றோம். கந்தர் அலங்காரம் என்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கு அம்மா அவர்கள் அடியனுக்கும் ஒரு வாய்ப்பினை நல்கியுள்ளார்கள். கந்தன் அலங்காரம். கந்தன் என்றால் என்ன? ஒன்று சேர்க்கப்பட்டவன். எப்போது? 6 கார்த்திகை பெண்களால் 6 குமாரராக வளர்க்கப்பட்டவர். கைலாய மலையில் சிவபெருமான் பயந்தான் தன்னை எடுத்து வா என்று உமாதேவியிடம் சொல்லும் போது அன்னையானவள் பூலோகத்திற்கு வந்து 6 குமாரர்களையும் ஒன்றாக அணைத்து கந்தன் என்று பெயரிட்டு அழைத்தாள். கந்தன் என்றால் ஒன்று சேர்ப்பவன், பகைவர்களின் பராக்கிரமத்தை வற்ற செய்வன் என்று பொருள் உண்டு. அதாவது தன்னை நினைந்தோருக்கும் அடியார்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் என்ற ஒரு பொருளும் உண்டு. வாக்கிற்கு வாக்கு என்றாலே அருணகிரிநாதர் மாதிரி வாக்கு சொல்ல முடியாது என்றும் பெரியவங்க சொல்லுவாங்க. அலங்காரம் என்றால் என்ன? அலங்காரம் என்பது ஆலயங்களில் இறைவனுக்கும் இறைவிக்கும் செய்யப்படும் அலங்காரம். இறைவன் எளிவந்த பிரான். இறைவன் எனக்கு இந்த அலங்காரம் வேண்டும், அந்த அலங்காரம் வேண்டும் என்று கேட்பதில்லை. மனிதர்களாகிய ஆன்மாக்களாகிய நாம் உய்யும் பொருட்டு நமக்காக
ஏன்னா மனம் வந்து அலங்காரத்தை தான் கேட்கின்றது. அதற்காக ஆலயங்களில் இறைவனுக்கு செய்யப்படும் அலங்காரங்களை நாம் பார்த்து கண்களால் படம் பிடித்து மனதிற்கு நினைத்து நினைத்து பெருமானிடம் ஐக்கியப்படுவதற்காகவே செய்யப்படும் அலங்காரம். இப்ப தலையாத்திரை போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி போகும்போது பசிக்கும், நல்ல ஹோட்டலா, சுகாதாரமான ஒரு ஹோட்டலா பார்த்து நிறுத்துங்க என்று சொல்வோம். அந்த ஹோட்டல்ல ஃபேன் ஓடணும், காதிற்கினியாக பாட்டு கேட்கணும், 2 இட்லி சாப்பிடுவதற்காக நம்ம மனம் எதனையும் கேட்கும். அப்படி இருந்தால்தான் அந்த சாப்பாடும் உள்ளே போகும். ஏன்னா மனம் விரும்பினால்தான் சாப்பாடும் உள்ள போகும். அதுபோல மனம், ஆன்மாக்களாகிய மனம் எதை விரும்புகின்றது? அலங்காரத்தை விரும்புகிறது. ஆன்மாக்களாகிய நாம் இறைவனோடு ஐக்கியப்படுவதற்காகவே ஆலயங்களில் இறைவனுக்கு அலங்காரம் செய்யப்படுகின்றது. அப்படி செய்யும் அலங்காரம் விசேஷ தினங்களில் தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, தைப்பூசம், ஐப்பசி பௌர்ணமி, இப்படி சிறப்பு அலங்காரங்கள் கோயில்ல செய்வாங்க. அப்போ கோயில் எல்லாம் மாவிலை தோரணம் கட்டி நிறைய லைட் வெளிச்சம் போட்டு பார்ப்பதற்கே மங்களகரமாக இருக்கும். அப்படி போகும்போது அந்த மேளதாளம், அந்த வாத்திய ஒலியை கேட்கும் போது இறைவனுடைய அலங்காரத்தை பார்க்க வேண்டும் என்று தோணும். அப்படி நம்ம பார்த்து கொண்டே இருக்கும்போது கண்களால், அப்ப அந்த சமயத்தில் தீப ஆராதனை காட்டுவார்கள். அப்ப இறைவனுடைய அந்த அலங்காரத்தை நம் கண்களால் உள்வாங்கி படம் பிடித்து மனதிற்கு வைத்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்பதான் இப்படி பண்ணி கண்ணு மூடுவாங்க. கண்ணை மூடி அப்படி செய்யும் போது நமக்கு பெருமானுடைய அந்த நயன தீட்சை கிடைக்குமா? அது தவறு. அப்படி கண்ணை திறந்து பார்த்து வீட்டிற்கு வரும்போது நம்ம பூஜை அறையில கண்ணை மூடி நம்ம நினைக்கும் போது எப்ப நம்ம பார்த்தோமோ அந்த அலங்காரம் கண்முன்னே பெருமான் காட்சி தருவார். அதற்காகவே செய்யப்படுவது அலங்காரம். சரி, இந்த அலங்காரங்கள் நிலையானதா என்று பார்க்கும்போது சில நேரங்களே கலைத்து விடுவார்கள். அருணகிரிநாதர் என்ன நினைத்தார்? முருகப்பெருமானுக்கு அழியாத, எப்போதும் நிலை பெற்று இருக்கக்கூடிய அலங்காரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதற்காகவே என்ன சிந்தித்து பார்க்கும்போது தமிழுக்கும் முருகனுக்கும் ஒற்றுமை உண்டு இல்லையா? தமிழ் என்றாலே முருகன் தான். தமிழ் கடவுள் என்றே அவரை அழைப்போம். உயிரெழுத்துகள் 12, முருகனுக்கு கரங்களோ 12. மெய்யெழுத்துக்கள் 18, முருகனுக்கு கண்களோ 18. வல்லினம், மெல்லினம், இடையினம் 6 இல்லையா? முருகனுக்கு முகமோ 6. அப்ப இந்த தமிழ் அணியால், தமிழ் சொல்லால் முருகப்பெருமானை அலங்காரம் செய்து பாட வேண்டும் என்று நினைத்து அருணகிரிநாதர் பாடி அருளி செய்ததே கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரத்துல எதை பற்றி பாடுகிறார் என்று பார்க்கும்போது முருகனுக்கும் அவருக்கும் நடந்தே அந்த உபதேசம், முருகன் அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்துதான் கந்தர் அலங்காரம். முருகப்பெருமானுடைய திருமுகத்தில் இருந்து திருவடி வரைக்கும் உள்ள அலங்காரம், அவருடைய வேலின் அலங்காரம், மயிலின் அலங்காரம், இதைத்தான் பாடுகின்றார். அதை தவிர்த்து சிவபெருமானின் யோகத்தையும் பாடுகின்றார், அம்மையை பாடுகின்றார். இது பக்தி இலக்கியம் மட்டுமல்ல, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இதெல்லாம் நிலையாம இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அறம் செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் இது அலங்காரத்தில் எடுத்துரைத்து, நம்ம எல்லாம் யமன் என்றாலே பயப்படும் இல்லையா? அந்த அச்சம் வாராம எப்படி எப்படிலாம் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் எடுத்துரைப்பதுதான் இந்த அலங்காரம். மொத்தம் 108 பாடல்களாக பாடி அருளி செய்கின்றார். மலர்களால் முருகப்பெருமானை அர்ச்சிக்கும் போது அந்த மலர்கள் கூட வாடிவிடும். கந்தர் அலங்காரம் கொண்டு நாம் அர்ச்சனை செய்யும் போது எப்படி நிலையாம அழியக்கூடியாத பொருளாக இருக்கின்றதோ அதுபோல அந்த கந்தர் அலங்காரம் யார் யாரெல்லாம் பாடி முருகப்பெருமானை துதிக்கின்றார்களோ அவருடைய வாழ்வையும் அந்த பிறவா நிலை எய்தக்கூடிய வீடு பேர் என்ற அந்த நிலையான ஒரு பெயரை தரவல்லது கந்தர் அலங்காரம். திருப்புகள்னு எடுத்துக்கொண்டா திருப்புகளில் இல்லாததே இல்லை, அனைத்துமே இருக்கின்றது. சித்தாந்த குவியலின் தொகுப்பு திருப்புகள். அப்ப அதையும் தாண்டி இந்த கந்தர் அலங்காரம் அனைவரும் புரியும் வகையில் பாடி அருளி செய்கின்றார். அதுல ஒரு பழம்பெரு பாடல் சொல்லுவாங்க, வாக்கிற்கு அருணகிரிநாதர், தனிவிற்கு வாத ஊரர், தாக்கில் திருஞான சம்பந்தர், நோக்கிற்கு நக்கீர தேவர், நயத்துக்கு சுந்தரர், சொல்வதற்கு அப்பர் என்று. அவருடைய வாக்கு எப்படிப்பட்டது, நிலைப்பாடு. வாக்குன்னா அப்படி சொல்வாராம். இதையே நம்ம தாய்மான சுவாமிகளும், ஐயா அருணகிரி அப்பா, உன்னை போல் மெய்யான ஒரு சொல் விளம்பினர் யார் என்று பாடி அருளி சேர்ப்பார். அவருடைய அந்த வாக்கின் தன்மையும் அவருடைய சொல் ஆற்றலையும் நம்ம கவி திறமையையும் முதல் பாடலிலே, விநாயகர் காப்பு பாடலிலே நம்ம தெரிந்து கொள்ளலாம். எல்லா அருளாளர்களுமே முதல்ல ஆரம்பிக்கும் போது விநாயகர் காப்பு தான் ஆரம்பித்து பாட வேண்டும். ஏன்னா தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது விநாயகர் பெருமானை வணங்காததுனாலதான் முதல்ல நஞ்சு வந்தது. முப்புறம் இருக்க சிவபுரான் சொல்லும் போதும் விநாயகர் பெருமான் வணங்காதனால் நஞ்சு வந்தது இல்லையா? சிவ அந்த அச்சு முறிந்தது. அதனால விநாயகர் துதி செய்ய வேண்டும் என்பதே சிவபெருமானுடைய ஆணை. அப்படி விநாயகர் காப்பு செய்யும் போது இவருக்கு முருகப்பெருமான விட மனசு வரல. தான் வாழ்ந்த திருவண்ணாமலையின் சிறப்பையும் சொல்ல வேண்டும். எப்படி சொல் ஆற்றலை பயன்படுத்தி பாடி அருளி சிறுக்க என்று பார்க்கலாமா?
முதல் விநாயகர் காப்பு. அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் கடதடன குட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே என்று முடித்திருக்கின்றார். இளைய குமரன் என்று முடிக்கவில்லை. அடல் அருணை திருக்கோபுரத்து அந்த வாயிலுக்கு. அடல் என்றால் வலிமை. எது வலிமை? திருக்கோபுரம், திருவண்ணாமலை. அவர் வாழ்ந்தது திருவண்ணாமலை. அந்த தளத்தின் சிறப்பை நீங்க சொல்றார் பாருங்க. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். திருவண்ணாமலை மலை அங்க கோபுரமாக தூளலிங்கமாக காட்சி தருகின்றது. அடல் என்று குறிப்பிடுவது அந்த கோபுரத்தை பக்தியின் சிரத்தையால் செய்த அந்த பக்தர்களின் வலிமையை எடுத்து கூறி கோபுரம் திருவண்ணாமலை கோபுரத்தை நினைக்க செய்து முக்தி அன்பர்களை அடியார்களை முக்தி பெற செய்து அடுத்து சொல்றார் பாருங்க. அந்த வாயிலுக்கு, திருக்கோபுரத்துல அந்த வாயிலுக்கு உள்ளேயே திருவண்ணாமலைக்கு அனைவருமே சென்றிருப்போம். அங்க பெரிய கோயில். போக போக விநாயகர் பல பெயர்களில் அருள் பாலிக்கின்றார். அப்ப எந்த விநாயகர் என்று தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காக அந்த திருக்கோபுரத்தில் அந்த வாயிலுக்கு கண்டு கொண்டு அவரை பார்த்துட்டேன். அவரை வர்றவங்க என்ன பண்றாங்களா, கடதடன விநாயகர் எப்போதுமே இப்படித்தான் கொட்ட வேணும். இப்படி கொட்டினா மூளை கிளங்கி போயிடும். இப்படி கூட்டினால்தான் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். இப்படி என்ன இதை ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு விதமாக வணங்குவோம். ஆனா விநாயகருக்குரிய சிறப்பு என்னது? தோப்பு கரணம் போட்டு தலையில குட்டிக் கொள்வது. அதை இங்கே அவர் பதிவு செய்கின்றார். தடதடன குத்துடன் சர்க்கரை முக்கிய கை. விநாயகருக்கு பிடித்த பிரசாதம் என்று பார்க்கும்போது கரும்பு சாற்றில் கிடைக்கும் அந்த பாகு. அத கையில உண்ட அந்த அதோட கடதட கும்ப களிற்றுக்கு, கடதட அந்த கும்பம் மதநீர் ஒளிக அந்த கும்பத்துல கும்பம் அது போன்ற அவருடைய முகம் பறந்து விரிந்து யானை முக தோட்டத்தோடு இருக்கின்றதாம். இளைய களிச்சனையே, இங்க இளைய குமாரனை என்று குறிப்பிடவில்லை. என்ன சொல்றாரு? எப்படி விநாயகர் பெருமான் யானை போன்ற பலசாலியோ அதே ஆற்றலோட யானையின் வலிமையை பெற்றவர் முருகப்பெருமான். அதனாலேயே களிச்சனையே என்று பாடுகின்றார். இங்க பாருங்க, அவருடைய சொல் வளத்தை நம்ம பார்க்கணும். திருவண்ணாமலை தான் வந்த திருவண்ணாமலையின் சிறப்பையும் நினைக்க வச்சு அந்த கோபுர தரிசனத்தையும் செய்ய வைத்து விநாயகரையும் வணங்கி அவருக்கு இளையானான முருகப்பெருமான் வணங்கினேன் என்று குறிப்பிடுகின்றார். இப்ப தார்காவனத்துல சிவபெருமானை அழிப்பதற்காக தார்காவனத்து முனிவர்கள் யானையை ஏவி விடுவார்கள். அந்த யானையின் தோலை உரித்து தான் போர்வையாக போர்த்தி கொண்ட பேராற்றல் உடையவர் சிவபெருமான் ஒருவர் தான். அப்படி பராக்கர பராசரி நம் சிவபெருமான் அல்லவா? அவருடைய புதல்வர்கள் ஒருத்தர் யானைமுகம். அந்த யானையின் ஆற்றலுக்கு நிகரான இளையவர் முருகப்பெருமானை வணங்கினேன் என்று முதல் பாடல்ல சிறப்பாக பாடி அருளி செய்கின்றார் அருணகிரிநாதர். விநாயகர் காப்பு பாடல்ல முதல் திருப்பாடல்ல பேற்றை தவம் மற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே. முதல் பாடல்ல ஆன்மாக்களை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் 2வது வரி 3வது வரை சிவபெருமானை பற்றி சொல்லிட்டு நிறைவாக முருகப்பெருமானை சொல்லி முடிக்கின்றார். இங்க பாருங்க, பேரு என்றால் அதிர்ஷ்டம். கிராமத்துல எல்லாம் பிள்ளை பேரு குழந்தை பேரு என்று சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது. சுத்தமான தமிழ் சொல். இப்ப ஆன்மீக நூல்களை கற்க அருளாளர்கள் அருளிய நூல்களை படிக்கும் போதும் அந்த வரியோட விளக்கமே நமக்கு புரிகின்ற. பேரு நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், தவம் மற்றும் தவமே இல்லாதவன் சொல்றாரு பாரு. யாரு? அருணகிரிநாதர். தவம் செய்யாதவரா? பேரு இல்லாதவரா? அந்த வல்லாள ராஜ கோபுரத்திலிருந்து விழும்போது முருகா என்று விழும்போது பூச்செண்டாக தாங்கி கொண்டார் முருகப்பெருமான். அவர் தவம் செய்ததுனாலே தாங்கி கொண்டார். அப்ப அவர் சொல்லுவாரு, செந்தமிழில் நீ பாடு என்று சொல்லுவார். அப்ப அவர் சொல்லுவாரு, ஏவினை நேர்விழி மாதரி மேவிய ஏதனை உடனே நெறிவேனா ஈனனை வீணனை ஒரு எழுதா மூலியலே. நான் என்ன பாடுவேன்? எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது என்று சொல்வாரு. அப்போ அவருடைய வேளால அந்த பிரணவ மந்திரத்தை அவரோட நாக்கில எழுதி இப்ப பாடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் பாடி அருள்வார். முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபர எனவோதும் என்று பாடி அருள்வார். இது சுத்தமான செந்தமிழில் பாடியது. சும்மா சொல்லற இருன்னு சொல்லுவாரு. அவர் சும்மா சொல்லற 1 நாளா 2 நாளா 1 மாதமா 2 மாதமா 12 ஆண்டுகள் தவம் செய்வார்.
தவம் செய்து அப்புறம்தான் முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து அவர் திருப்புகள், அப்புறம் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருவகுடி பல தொகுப்பு நூல்களை பாடி அருளி செய்தார். அதில் திருப்புகள் என்பது சித்தாந்த குவியலின் தொகுப்பு. கந்தர் அலங்காரம் அனைவரும் புரியும்படி அருளி செய்தது. இதுல பேரு தவம் இல்லாதன்னு சொல்றாரு. அப்ப அவரு பேரு தவம் எல்லாம் செய்திருக்கின்றார். அதனால தானே முருகப்பெருமான் அவரை தாங்கினார். ஆனால் உலகில் இந்த பிரபஞ்சம் என்ற சேற்றில் இருக்கும் ஆன்மாக்களாகிய நம்மை உய்யும் பொருட்டாக நாம் செய்யும் தவறுகளை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாடுகின்றார். பொதுவாவே 12 திருமுறை அருளிய அருளாளர்கள் நம்ம பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் தன் மேலதான் குறையை சாற்றி இழுத்தும் படித்தும் அபிராமி பட்டரில் இருந்து நால்வர் பெருமக்களில் இருந்து தன்னையே இழித்து பேசி பாடுவார்கள். ஏன் உயிர்கள் உய்வட வேண்டுமே என்ற கருத்தை தான். சில பேர் சொல்லுவாங்க அருணகிரிநாதர் பெண் ஆசை பிடித்தவர் என்று. ஆனால் அவர் உலகில் அவர் வாழ்ந்த காலத்துல அப்படி உயிர்கள் இருந்திருக்கின்றன. அவர்களுடைய அந்த சேற்றை கழுவ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குறைகளை தன்மையில ஏற்றி பாடுகின்றார். இதே கருத்தை மாணிக்க வாசகரும் பாடி அருளி சேர்ப்பார். தையலார் மையிலே தாழ்ந்தி விழ கடவேனே பையவே கொடு போந்து பாசம் எனும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டுவித்து ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவர் ஆர்பருவார் அச்சோவே. மாணிக்க வாசகர் யாரும் அப்படி சொல்வதில்லை. ஏன்னா அவருக்கு வரலாறு ஸ்ட்ராங்கா வரலாறு ஆணித்தரமா இருக்கின்றது. அருணகிரிநாதரோட முற்பகுதி நமக்கு தெரியாது. ஆனால் பிற்பகுதி அவர் திருப்புகளை பாட பாட அவர் திருப்புகளை நம்ம படித்து அந்த கந்தர் அலங்காரம், கந்தர் என்பது யார் ஒருவர் படிக்கின்றார்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கே பெருமான் உணர்த்துவாராக. அவரும் மாணிக்க வாசகரை போல சிறந்த அருளாளர். ஆன்மாக்களாகிய நாம் உய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த ஆன்மாக்களாக நாம் செய்கின்ற தவறை தன்மையை ஏற்றி பாடுகின்றார். பேற்றை தவம் மற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. உலகம் என்ற சேரு தாய், தகப்பன், உற்றார், உறவினர், கணவன், மனைவி, இப்படி இந்த உறவுக்குள்ளேதானே கட்டுண்டு இருக்கின்றோம். இந்த உலகம் என்ற சேற்றுக்குள்ளிருந்து என்னை விடுவி, சம்சார அந்த சாகரத்துல மூழ்கின்றேனே என்று சொல்கின்றார். நம்ம அப்பர் பிரானும் பொங்கு தாமரை என்று பாடியிருப்பார். ஏன்னா தாமரையோட இருப்பிடம் எது சேற்றில் இருந்தாலும் அந்த சேற்றுல தன்னுடைய அந்த வேரை ஊன்றி அதற்கு மேல் நீர்மட்டத்தையும் தாண்டி சூரிய ஒளியை பார்த்ததும் அப்படியே மகமலர்ந்து பிரகாசமாக பெறும். அதுபோல முருகப்பெருமான யார் ஒருவர் தினமும் உருகி உருகி பாடி தொழுகின்றார்களோ அவர்கள் உலகம் என்ற அந்த சேற்றுல இருந்தாலும் இந்த உலகம் என்ற சேர் அவரை ஒன்றும் செய்யாது. தாமரை இலையில தண்ணீர் எப்படி ஒட்டாதோ அதுபோல பிரகாசமாக நிமிர்ந்து இருப்பார். அததான் அப்படி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இப்ப நம்ம பட்டினத்தார் அடியாலும் பாடி அருளிச்சிருப்பார். அன்ன விசாரம் அதுவே விசாரம், சொன்ன விசாரம் தொலையா விசாரம், மங்கை விசாரம் பல நாள் விசாரம், என்ன விசாரம் வைத்தாய் கட்சி ஏகம்பனை. அவரும் இதே மாதிரிதான் உலகம் என்ற சேற்றுக்களையே உழண்டு திருந்துகின்ற இந்த ஆன்மாக்களை எப்படி கடைத்தேற்றுவது? அதற்காகவே முருகப்பரன் 6 வடை வீடுகளில் அருள்பாலிக்கின்றார் இல்லையா? அதையும் கந்தர் அனுபூதியில பாடி அருளி செய்திருப்பார் அருணகிரிநாதர். உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனம் நீ எனையோ எல்லா மர என்றும் விளந்த பின் சொல்லாய் முருகா சுரபூபதி என்று பாடி அருளி செய்திருப்பார். இந்த உலகில சந்தோஷமா வாழலாம் திருமணம் செய்து கொள்கிறோம். திருமணம் செய்யும் போது அப்ப திருமணம் செய்ய வேண்டுமா திருப்பரங்குன்றத்துக்கு போய் வழிபடும் போது அந்த பலனையும் பெருமான் கொடுப்பார். அதுக்கப்புறம் திருமணத்தில் வரும்போது பொருளுக்காக குழந்தைகளை வளர்ப்பதற்காக பொருள் ஈட்ட வேண்டும். அப்போ இந்த கடல் அலையை போல துன்பங்கள் நம்மை தாக்கும் போது கவலைப்படாத, திருச்செந்தூரில் நான் இருக்கின்ற கடல் அலைகளை கட்டுப்படுத்தி அதில் குடியேறியிருக்கும் திருச்செந்தூர் முருகனை நிராதனாக வழிபாடும் அவனை வணங்கும் போதும் அந்த கவலையும் பெருமான் நீக்கி வைப்பான். இப்படி ஒருவர் துயரத்தில் இருக்கும்போது ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கும் போது சுவாமி மலையில் அப்பனுக்கு பாடம் நடத்திய அந்த முருகப்பெருமான் அந்த சன்னதிக்கு நாம் கொண்டு சென்றும் போது நம்முடைய மனக்குறையெல்லாம் நீங்கும். விருப்பத்தோடு திருமணம் செய்து கொள்ள நினைக்கின்றாயா? திருத்தணிக்கு போ, அம்மா வள்ளியோடு காட்சி தர முருகப்பெருமானை வணங்கு. உனக்கு யோகம் வேண்டுமா? பழனியில் குடியிருக்கும் எம் பெருமானை வணங்கு என்று 6 படை வீடுகளிலும் அமர்ந்து பெருமான் உயிர்ப்பதை இந்த உலகம் இந்த உலக உயிர்களுக்காக நமக்காகவே அருள்பாலிக்கின்றார். அதைத்தான் இந்த சேற்றை கழுவ வேண்டும். 6 படை வீட்டில் குடியிருக்கும் அப்பனே நீ மறவாது நினைக்கும் போது இந்த உலகம் என்ற சேரு உன்னை ஒன்றும் செய்யாது அப்படி சொல்லிட்டு இந்த உலகம் என்ற சேரு நீங்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க. செஞ்சடாடவிமே ஆற்றை பணியை இதழியை துன்பையே. இப்ப செஞ்சடாடவி என்பது
சிவபெருமானோட செஞ்சடை அடவி காடு. அந்த செஞ்சடை காடு அதுல எதெல்லாம் இருக்கின்றது? ஆற்றை, கங்கை வைத்திருக்கின்றார். கங்கை முதல்ல ஆகாய் கங்கையாக பாய்ந்து கொண்டிருந்தது. பகீரதன் என்ற முனிவர் வேண்டுகளுக்கு இணங்க மூதாதையர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக தவம் செய்வார். ஆனால் கங்கை வரமாட்டான். அப்புறம் என்ன பண்ணுவாரு பகீரதன் முனிவர்? சிவபெருமானிடம் தவம் செய்வார். சிவபெருமான் உலக உயிர்களுக்கு கருணை புரிவர் அல்லவா? உலக உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆணை பிறப்பிக்கின்றார் கங்கைக்கு. கங்கைக்கு கோபம் எப்படி வருவது? ஆணவத்தோடு அருளாளர்கள் அனைவரும் கங்கை வரும் சீற்றத்தை நம்ம தேவாரத்துல பாடி அருளி செய்திருப்பாங்க. 1000 முகத்தோடு பீரிட்டு வருவாளாம். அப்படி வந்தா உலக மக்கள் அழிந்து விடுவார். அப்ப சிவபெருமான் என்ன பண்ணுவார்? தன்னோட செஞ்சடி அப்படியே விரித்து விடுவார். இப்ப உலகில விபத்து ஏற்படாம இருப்பதற்காக அங்கங்க ஸ்பீட் பிரேக் செய்து அரசாங்கம் செய்து வைத்திருக்கின்றது அல்லவா? இப்போ வேகமா கார் வந்தாலும் அந்த ஸ்பீட் பிரேக்கை பார்த்தவொடனே மெதுவாக வந்து ஏறி செல்லும். அது போல அப்பவே இந்த ஸ்பீட் பிரேக்கை ஆரம்பித்து விட்டார் நம் பரம்பொருள் நாயகன். எப்படி செஞ்சடையை அவிழ்த்து விடுகின்றார். வேகமாக வந்த கங்கை அந்த செஞ்சடை காட்டுக்குள்ள எங்க போகுதுன்னு தெரியாம சுற்றி 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 போகின்றாளாம். இப்ப கிராமத்துல எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறாங்க, விளைச்சல் நிலை இருக்கும். அங்க ஒரு குச்சி நட்டி கயிறை கட்டி விட்டுருவாங்க. இந்த மாடு என்ன பண்ணும்? சுற்றி சுற்றி மேஞ்சி அந்த குச்சியே சுத்தி சுத்தி அந்த கயிறு சின்னதாகி அந்த கட்ட பக்கத்திலே படுத்துக்கும். அது போல வேகமாக பாய்ந்து வந்த கங்கை பெருமாளோட செஞ்சடைக்கு எங்க போகுதுன்னு தெரியாமல் சுற்றி 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 ஒரு கட்டத்துல இளைப்பாரி களைத்து தன் கோபம் தணிந்து அடங்கியதான். இப்படி அகங்காரமாக வந்த கங்கையை அடக்கி அதன் புனித தன்மையை அப்புறம்தான் குழம்பிய குட்டையை முகம் பார்க்க முடியுமா? தெளிந்த நீரோடைய ஆன பிறகு பெருமான் வந்து கீழே இறக்கி விட்டாராம். உலக உயிர்கள் உயிரிடைய செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி கங்கைக்கு இடம் கொடுத்தார். அதனாலதான் கங்கை நதிய நம்ம எதுல ஒரு கேன்ல பிடித்து வைத்து வந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கும் அது எந்த ஒரு தூசியும் இல்லை என்றுதான். சிவபெருமானை சார்ந்தவருக்கு எந்த ஒரு அதாவது எந்த ஒரு குற்றமும் இருக்காது, சுத்த தன்மையோடு இருப்பார்கள். அடுத்து சொல்றாரு பனி என்றால் பாம்பு. தாரகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை அழிப்பதற்காக பாம்பை ஏறி விடுவார்கள். அந்த பாம்பு இப்படி சீட்டத்தோடு தானே வரும் இல்லையா? ஆணவத்தோடு வரும் பாம்பை அதை தனக்கு உடைமை பொருளாக தன்னுடைய கழுத்திலையும் சிரசிலையும் செஞ்சடையிலையும் வாங்கி கொள்வார். அது போலவே உலகிலும் இருக்கின்றோம் அல்லவா? அதற்காகத்தான் அதை நிறைவாக சொல்லுவார். இதழி என்றால் கொன்றை மலர், சிவபெருமானுக்கு பிடித்த மலர். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவாகவே அந்த பூ இருக்கும். அதெல்லாம் இறைவனுடைய அற்புதமான வினோதமான படைப்பு. அதன் மதிப்பிற்காகவே தன்னுடைய செஞ்சடையில் சூடிக்கொண்டிருக்கின்றார். செஞ்சடையில் இடம் கொடுத்திருக்கின்றார். அடுத்து தும்பை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெண்மை, மென்மை, தாய்மை. உலகில்ல தூய்மையான குணத்தோடும் உடலாலும் உள்ளத்தாலும் யார் ஒருவர் இறைவனை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கும் பெருமாளுடைய செஞ்சடையில் இடம் உண்டு என்பதை உணர்த்துவதற்காக அம்புலி என்பது சந்திரன். தக்கனுக்கு 27 குழந்தைகள், நட்சத்திரங்கள். அதுல ரோகிணி என்ற பெண்ணை தான் விரும்புவாரு சந்திரன். தக்கன் சொல்லுவாரு 26 பெண்களில் கட்டி கொண்டால்தான் 27வது உனக்கு கட்டி தருவேன் என்று சொல்வார். இப்போ தீபாவளி பொங்கல் எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? புடவை எடுக்கணும்னா ஒரு புடவைக்கு ஒரு புடவை ஃப்ரீன்னு சொல்லுவாங்களா? அது போல 26 பேரையும் கட்டி கொண்டால்தான் 27வது பெண்ணையும் கட்டித்தருவேன் என்று சொல்லிடுவாரு. சரின்னு கட்டிக்கொள்வார். ஆனா ரோகிணியிடம் மட்டுமே பாசமாக இருப்பார். அதனால மற்ற பெண்கள் எல்லாம் தக்கனிடம் போய் முறையீடு செய்யும் போது எல்லா குழந்தையும் அவரோட பிள்ளைங்க தானே. அதனால சந்திரனை பார்த்து உனக்கு உன்னுடைய அழகெல்லாம் நாளுக்கு நாள் தேய்ந்து போவாயாக என்று சபித்து விடுகின்றார். அவர் 13 நாள் ஆகிவிட்டது. நிலைகுலைந்து பிரகாசமிழந்து அழகிழந்து இருக்கின்றார். நிறைவாக சிவபெருமானை கதி என்று அவரே சரணடைகின்றார். சிவபெருமான் தன்னை நாடி வருபவருக்கு அருள் புரிவார் அல்லவா? அவனுக்கும் அருள் புரிந்து என்ன சொல்வாருன்னா, நீ செய்ததும் தப்பு, தக்கன் செய்த அந்த சாபத்தை தீர்த்து விட வேண்டும் அனுமதி என்பதற்காக 16 நாட்கள் தேய்ந்து அமாவாசையாகி 15 நாட்கள் தேய்ந்து அமாவாசையாகி 15 நாட்கள் என்னுடைய ராணி வளர்வா என்று அவருக்கு அருளும் வழங்குவார். அப்படி ஆணவத்தோடு சரணாகதி அடைபவர்களுக்கும் தன்னிடம் சேர்த்துக் கொள்பவர் சிவபெருமான். அதை சொல்லி இப்படியெல்லாம் பெருமானுடைய சிவபெருமானை சொல்லி கருணை
சிவபெருமனுடைய கருணையை சொல்லி கருணை கடலாக திகழ்கின்ற சிவபெருமானின் குமரன் முருகன் கிருபாகரனே. அவனும் கருணாகரன், கிருபாகரனே என்றாலும் கருணாகரனே. உன் தந்தை எப்படியெல்லாம் உலக மக்களை ஆணவத்துக்கு உலக மக்களை அகங்காரத்தோடு இருக்கின்றோம், மாணவத்தோடு இருக்கின்றோம். அவர்களுடைய ஆணவத்தையும் அகந்தையும் ஈர்ப்புகளை அடக்கி தூய்மைப்படுத்தி தும்பை போல ஆக்கி பக்குவப்படுத்தி தன்னுடைய செஞ்சடையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் முருகப்பெருமானிடம் விண்ணப்பம் செய்கின்றார். அதுதான் இந்த பாடல். ஒவ்வொரு பாடலாக விளக்கம் பார்த்து கொண்டே போனால் நமக்கு இந்த 50 நிமிடம் பத்தாது. அதனால சற்றே தொட்டுவிட்டு ஒவ்வொரு பாடலாக தொட்டுவிட்டு நாம் சொல்லலாம். உபதேசம் செய்கின்றார் நம்ம அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கு முருகர் உபதேசம் செய்கின்றார். அதுல ஒரு பாடல்ல முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் செய்தத உங்ககிட்ட சொல்லட்டுமா, சொன்னா உங்களுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடி அருளிச்சிருக்கார். தேன் என்று பாகன்று ஓமைக்க ஒனா மொழி தெய்வ வள்ளி கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ வானன்று தானன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்று. அதாவது இங்க வள்ளி நாச்சியார்கிட்ட முருகப்பெருமான் பேசுகின்றாராம். அது ஊமைக்க முடியாத அளவு ஊமையோடு சொல்கின்றார். தேன் பாகு போல இருப்பதாக சொல்கிறார். அதாவது முருகப்பெருமானே பரமாத்மாவாகவும் வள்ளி நாச்சியாரை ஆன்மாவாகவும் உருவப்படுத்தி இங்கே பாடுகின்றார். அவர் என்ற என்ன உபதேசம் சொன்னார் தெரியுமா? ஆகாயம் இல்லை, இந்த மண் இல்லை, தண்ணீர் இல்லை, நெருப்பு இல்லை, காற்று இல்லை, நான் இல்ல, உருவம் அசரீர் என்றால் உருவம் இல்லை, அருவம் இல்லை. அப்பன்னா என்ன? அதையும் தாண்டி 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 முருகா 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 என்று யார் ஒருவர் தினம் தொழுகின்றார்களோ அவர்கள் உள்ளத்தில் வேலோடு பெருமான் காட்சியளிப்பான் என்று சொல்லியிருப்பார். சரி, அவர் அனுபவித்தார். நம்ம அப்படி அவர் கண்ட அந்த ஆனந்தத்தையும் 8வது பாடல்ல பாடி அருளி செய்திருப்பார். ஒளியில் விளைந்த உயர்ஞான போதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்தது ஓர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாலை பெற்ற வெறுந்தனையே தெளிய விளம்பியவா முகம் ஆருடைய தேசிகனே. என்ன சொல்றாரு பாருங்க. அவர் அந்த அனுபவத்தை கண்டார். அந்த அனுபவத்தை என்னோட வாயென்றால் சொல்லும் போது உங்களுக்கு புரியுமா? அதை அனுபவித்தால் தான் புரியும். இதே வார்த்தையை மாணிக்க வாசகரும் பாடி அறிந்து செய்திருப்பார். என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் உன்னை மத்தோன் உன்மத்தனாக்கி சினமால் விடை அறியும் மண்ணு திருப்பருந்துரை இறைதால் பணவன் என்னை செய்த படிரறியேன் பரஞ்சுடரே. பெருமான் என்னை ஆண்டு கொண்டதனால நான் யார் என்பது அறியவில்லை. இது இரவா பகலா என்பதும் அறியவில்லை. அதை அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் உணர முடியும். அந்த அனுபவத்தை தான் நான் சொன்னா உங்களுக்கு புரியுமா? சரி, அந்த அனுபவத்தை பெற வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? முருகான்னு ஓதி, முருகா என்று ஓதும் என்ற கந்தசஷ்டி விரதம் இருக்க வேண்டுமா? தைப்பூசம் விரதம் இருக்க வேண்டுமா? காவடி எடுக்க வேண்டுமா? வேண்டாம். முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை அறையிலேயே அவரே நினைந்து உருகினாலே போதும் என்றுதான் சொல்கின்றார். ஏன் அப்படி சொல்கின்றார்? இப்போ பல கந்தர் அலங்காரத்துல பல இடங்களில பிரம்மனையும் யமதர்மனையும் திட்டியே தீர்த்திருப்பார். ஏன் திட்டி தீர்த்திருக்கின்றார்? படைத்தல் தொழிலை செய்வது பிரம்மன் அல்லவா? தொழில்தான். சிவபெருமானின் ஆணைப்படி பிரம்மர் செய்கின்றார். உயிர் போயிடுச்சுன்னா யமதர்ம ராஜா வந்துதான் அழைத்து செல்கின்றார். அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல பெருமானை நினைந்து உருக வேண்டும். அப்படி உருகினால்தான் திருவடி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பயந்து 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 வளரணும். யமதர்மராஜா என்றாலே நமக்கு பயம்தான் இல்லையா? ஒரு பாடல்ல பட்டிக்கடா உன்னை பிறர் அறிய புறங்கண்டலாது விடன் அப்படின்னு பாடியாரு. உன்னை பலர் அறிய உன்னை வெட்டி கொள்வேன் என்று பாடியிருப்பார். யாரு கொடுத்த தைரியம்? யார் கொடுத்தாரு? முருகப்பெருமான் கொடுத்தாரு. அருளால அவர் அப்படி பாடி அருள் செய்திருப்பார். முருகா என்று ஓதுவோருக்கு என்ன கிடைக்கும்? திருப்புகள்ல படிக்கின்றோம். முருகா என ஓதுவார் முருகா எனும் ஓர்தரம் ஓத அடியார் முடிமேல் இணைதால். முருகா என்று யார் யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்களுடைய தன்னுடைய 2 கால்களையும் வைத்து பெருமான் தாங்குவார். அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் போதே நம் மனம் கட்டுப்பட வேண்டும். அந்த மனம் ஓடிக்கொண்டே அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தடி விலகு என்பது மாணிக்கவாசர் வாக்கு. அப்படி அலைபாய்கின்ற மனத்தை அடக்க வல்லவன் முருகப்பெருமான். அப்படி அடக்கும் போது நம்ம உள்ளத்திலே இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் படிப்பிட ஆணவத்தின் அந்த குணங்கள் எல்லாம் கோபம்,
காமம், குரோதம், லோபம், மாச்சரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுக்கப்படும். இருந்த இடத்திலே தியானம் செய்ய வேண்டும். அப்போ முருகப்பெருமான் வேலோடு வந்து காட்சி தருவார். பிரம்மன் முருகப்பெருமானோட திருவடி நம்ம தலைமையில பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பிரம்மனுடைய அந்த எழுத்தே அழிந்து நமக்கு சிவகதி கிடைக்கும். அதையும் ஒரு பாடல்ல பாடி அருளி செய்திருப்பார். 40வது பாடல்ல நிறைவு வரியில வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரணம் வெறுக்கும் அரண் கால்பட்டு அழிந்தது எங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்து என்று பாடி அருளி செய்திருப்பார். அதாவது வேல்பட்டு அழிந்தது என்றால் முருகப்பெருமானோட வேல் மட்டும்தான் அந்த போர் நடக்கும் போது அழித்து விட்டு மறுபடியும் கையில வரும். மற்ற பிரம்மனா இருக்கட்டும், திருமலா இருக்கட்டும், அந்த வேல் அப்படி ஏதாவது ஒரு ஆயுதமாக அப்படியே போயிடும். வேலுக்கு அந்த ஒரு ஆற்றல் உண்டு. இந்த வேல் கிரௌஞ்சமலையை அழித்து சூரர்களை அழித்து முருகப்பெருமானிடையே எப்படி திரும்பி வந்ததோ அது போல முருகா என்று யார் யாரெல்லாம் போதுகின்றார்களோ ஆன்மாக்களாகிய நம்முடைய உள்ளத்திலும் பெருமான் வேலோடு காட்சி கொடுத்து பிரம்மன் என்ன எழுத்து எழுதியிருக்கிறானோ அதை அழித்து விடுவார் என்று பாடியிருப்பார். இந்த காசியில ஒரு மகாராஜா அவர் தேர்ல காட்டுக்கு வர்றார். இது விளக்கத்துக்காக சொல்லுவது. அப்படி வரும்போது ஒரு விலங்கு தேர்ல பட்டு இறந்து விடுகின்றது. அப்படி இறக்கும்போது பிரம்மகத்தி தோஷம், அந்த காலத்துல எல்லாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தவறு ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அது பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிடும். அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதனால இவர் காட்டில் வரும்போது காட்டுல முனிவர்கள் தங்கியிருப்பார்கள் இல்லையா, இதற்கு எந்த பரிகாரம் என்று கேட்க வேண்டும் என்று சுற்றி மட்டும் பார்க்கின்றார். ஒரு குழில் தெரிகின்றது. அங்கே வரும்போது ஒரு சிறுவன் மட்டும் உட்கார்ந்திருக்கின்றார். என்ன வேண்டும் தங்களுக்கு என்று கேட்கும்போது வீட்டுல வேற யாரும் இல்லையா, தந்தை வெளியே சென்றிருக்கிறார் என்று சொல்றாரு. இல்ல வரும் வழியில தேர்பட்டு ஒரு விலங்கு இறந்து விட்டது, அதற்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இதற்கு பதில் நானே தருவேனே என்று அந்த சிறுவன் சொன்னானா, கங்கையில தானே காசில தானே இருக்கிறீங்க, கங்கை கரையில தானே இருக்கிறீங்க, கங்கையில மூழ்கி நீராடி விட்டு உங்க வீட்டுக்கு போய் முருகா 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 என்று 3 தரம் ஓதுங்க, உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிருன்னு சொல்லுவாராம். அவர் சந்தோஷமாக வெளியே போய்விடுகின்றார். சில நேரம் கழித்து முனிவர் வருகின்றார். அவருக்கு வீட்டுக்கு வெளியில கால் தடம் இருக்கும் அல்லவா, அதை பார்த்து அரசர் யாரும் வந்தாங்களா அப்படின்னு கேட்கின்றார். அதற்கு அவர், ஆமாம் தந்தையே, ஒருத்தர் வந்தார், பிரம்மகத்தி தோஷம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். முருகா 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 என்று 3 தரம் போது என்று சொன்னேன்னு சொன்ன உடனே முனிவர் டக்குனு சென்னையில அடிச்சிருவாரு. என்ன தவறு செய்தார்? சரியான வழி கேட்க வந்த அவருக்கு 3 முறை என்று சொல்லிவிட்டாயே, முருகா என்று ஒரு தரம் சொன்னாலே 1000 பிரம்மகத்தி தோஷம் நீங்குமே, நீ அப்படி சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. நீ இந்த தவறாக சொன்னதற்காகவே அடுத்த பிறவியில படகோட்டியாக குகனாக பிறந்து வழிகாட்டு வருபவருக்கு நல்ல வழிகாட்டு சொல்வாய் என்று சபித்து விடுவார். அவருதான் ராமாயணத்துல குகனாக பிறப்பார். அது அந்த கதை அப்படி போகும். அப்படி நம்ம யாரு என்ன கேட்க வந்தாலும் சரியான பதில சொல்லணும். முருகான் ஒரு தடவை சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இதையும் தாண்டி இன்னொரு விளக்கம் நம்ம பாக்கணும்னா, கிருபானந்த வாரியர் அனைவருக்குமே தெரியும். அவர் ஏன்னா அவருடைய நம்மோட அவர் வாழ்ந்தவர் தான். அவர் எப்போதும் முருகா 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 என்றுதான் சொல்லி கொண்டிருப்பார். அப்ப ஒருத்தர் எப்போதும் முருகா முருகானே சொல்லி கொண்டு இருக்கிறீங்களே, முருகான்னு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் அறியாமை நினைத்தவர் சிரித்து, சொல்லட்டுமா, எது கிடைக்காது என்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார். முருகா என ஓதும் தவத்தின் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர், வியாதி அடைந்து நையார், ஒரு காலமும் துன்பம் எய்தார், பரகதி உற்றிடுவர், ஒரு காலர் அவர் பக்கத்திலே வரமாட்டாங்க, நாடு புகார் என்று சொல்வார். இது திருப்போரூர் அந்த ஒரு பாடல்ல வர்ற ஒரு பாடல். முருகான்னு கேட்டா எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா, எம்மன் கூட பக்கத்துல வரமாட்டாங்க, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்வார். இது அவருடைய வாழ்க்கையிலேயே நடந்தது. சென்னையில ஒரு தடவை அவர் சொற்பொழிவாற்ற வரும்போது நேரம் ஆகிவிடுகின்றது. அவர் பழனிக்கு போக வேண்டும் என்று ரயில் பதிவு பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப தாமதம் ஆகியனால ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவார், தவற விட்டு விடுவார். அவர் மாறி மாறி பஸ் ஏறி திண்டுக்கல் வரைக்கும் வந்து விடுகின்றார். அப்படி வரும்போது அந்த திண்டுக்கல்ல ஒரு பெரியவரை பார்க்கின்றார். நீங்க எப்போதும் ட்ரெயின்லயே வருவீங்களா, ஏன் இப்படி பஸ் மாறி வருகின்றீர்கள் என்று அவர் கேட்கின்றார். அவர் தான் BBC முருகேசன் முதலியார். பழனிக்கு தங்க தேரே அவர் செய்து கொடுத்தவர். இல்ல பஸ் சொற்பொழிவு சென்னையில சொற்பொழிவு முடிவை நேரமாகிவிட்டது, அதனால ட்ரெயினை விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அது என்ன ட்ரெயின் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இன்றைக்கு பேப்பர்ல அந்த ட்ரெயின் விபத்துக்கு உள்ளாகி இருக்குது என்று வந்திருக்கு, உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அப்படி சொன்னவன் அவர் கண்களில் இருந்த தாரை தாரையாக கண்ணீர் வந்ததாம். சொல்கின்றார்,
முருகா முருகா என்று உன்னை நினைத்ததுனால பிரம்மன் என் தலையில் எழுதிய தலையெழுத்தை மாற்றி இன்று என்னை காத்தாயா என்று உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று சொன்னாராம். அப்ப அந்த முருகேசன் முதலியார் சொன்னாரா, நீங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம், பழனிக்கு மாசந்தோறும் வந்து சொற்பொழிவு ஆற்றுங்க என்று சொன்னாராம். 20 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து சொற்பொழிவு ஆற்றினார். அதை நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம், நம்மோட வாழ்ந்தவர் அவரு இல்லையா. முருகான்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த பெயருக்கு அவ்வளவு ஆற்றல். ஏன்னா பிரணவத்தின் பெயர், பிரணவம் என்பது அகாரம் உகாரம் மகாரம் மூன்றின் கூட்டு. அதுல இரண்டாவது வந்து உகாரம், மங்கள சொல். அதனால இரண்டாவது உகாரம் அம்மையை குறிப்பது. அகிலத்தையே காப்பவள் அகிலாண்டேஸ்வரி. அதனாலதான் அவருக்கு உமானும் பேரு. முருகா என்றால் சிவபெருமான், விநாயகர், சிவபெருமான், அம்மை மூன்றுவரின் கலப்பு. வருதா வருதா முருகு வருதா. அப்புறம் எவ்வளவு மங்கள சொல். அந்த முருகா என்ற சொல்லை சொல்லும்போது அனைவருடைய அந்த அருள் நமக்கு கிடைக்கும் இல்லையா. முருகா முருகா என்று ஒவ்வொரு தரம் போத வேண்டும் என்றுதான் செயல்பட்டு அழிந்ததுங்கிற 40வது பாடல்ல நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? முருகப்பெருமானுடைய திருவடிக்கு உண்டு என்று பாடி அருள் செய்திருப்பார். அப்புறம் 24வது திருப்பாடல்ல நாமெல்லாம் இப்போ கோயிலுக்கு போறோம், எனக்கு அது வேணும், நான் உனக்கு வந்து கற்பூரம் ஏத்துறேன், எனக்கு இது நடக்கணும், வீட்டுல உனக்கு அர்ச்சனை செய்யறேன், உனக்கு பூமாலை வாங்கி போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இப்போ கற்பூரம் ஏத்துனா ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம வந்து அர்ச்சனை செய்தா அந்த தேங்காய் வீட்டுக்கு கொண்டு வந்து சட்னி வச்சிடறோம். மாலை போட்டா அந்த மாலை சாமி தலையில இருக்கின்றதா, சாமி கழுத்துல இருக்குது. யாராவது ஒரு வசதி படைத்தவர் வந்து அவர்கள் தலைக்கு போகின்றது. இதெல்லாம் வேண்டக்கூடாது. நமக்கு நாயன்மார்கள் எதை உரைத்தார்கள்? பெரிய புராணம் என்பதே அன்பின் உச்ச பகுதி. அங்க நாயன்மார்கள் அனைவரும் உனை மறவேன், உனை பிரிவேன், நாள்தோறும் உன்னை நினைவேன் என்றுதான் வேண்டிக் கொள்வார். அதே போலவே இந்த 24வது பாடல்ல ஆன்மாக்களை நாமெல்லாம் என்ன நினைத்து வேண்ட வேண்டும் என்பதை அற்புதமாக பாடி அருள் செய்திருப்பார் அருணகிரிநாதர். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, மைவெத்த வானவனே, உன்னை மறவேன், உன்னை எப்போதும் மறவாமல் இருக்க வேண்டும். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் எப்போதுமே சேக்கிழார் பெருமான் சொன்னது போல எப்போதுமே உன்னை தொழ வேண்டும் என்று சொல்லியிருப்பார். நம்ம நால்வர்ல அப்பர் பிரான் என்ன சொல்லியிருப்பாரு? கூற்றாயினவாறு விளக்க கிளீர், கொடுமை பல செய்தேன் ஏற்றாய் அடிக்கே, இரவும் பகலும் பிரியாது உன்னை வணங்குவன், எப்போதும் உன்னையே நினைக்க வேண்டும் என் பெருமானே, என் பெருமானே என்று பாடி அருள் இருப்பார். அவரு ஏன்னா இந்த கொடுமையான இந்த வயிற்றுவலை நீக்கு, பிரியாமல் உன்னையே நினைப்பேன், திணைத்தனை பொழுதும் மறந்தீவனோ, திணை என்பது ஒரு தானியம், அந்த சொற்பளவு நேரத்தை கூட வீணாக்காமல் உன்னையே நினைந்து உய்வேன் என்று பாடி அருள் செய்திருப்பார். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பாடி அருள் செய்திருப்பார்? எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, பித்தா பிறைசூடு பெருமானை அருளலா என்று பாடி அருள் செய்திருப்பார். அப்ப நம்ம பற்று பெருமானை நினைக்கிற, உன்னையே நினைக்கணும், அவரே நினைய பற்று நீங்கும். இதை நம்ம வள்ளுவர் பிறந்தையாரும் யாதனின் நீங்கியவன் நோதல் லாதனின் அதனின் இளன் என்று சொல்லியிருப்பார். அவருடைய வாக்கு. எதிலிருந்து எல்லாம் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குகின்றனோ அவனுக்கு பற்று அறுபடும். பற்று குறைய குறைய துன்பம் குறையும், துன்பம் குறைய குறைய இன்பம் மேலோங்கும். அப்போ நான் அற்று, அந்த நான் என்கிற இதே அற்று, இந்த உடைமைகள், இந்த தத்துவ கருவிகள், இந்த கருவி கரங்கள் அனைத்தும் நீயே தந்தது, உனக்கே சமர்ப்பணம், உன்னை மறவாது இருக்க வேண்டும் என்றுதான் அருளாளர்களும் பாடி அருள் செய்திருப்பாங்க. காரைக்கால் அமர் என்ன பாடி இருப்பாரு? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டல், உன்னை மறவாமை வேண்டும். எனக்கு அதுதான் இதுதான் கேட்கல, மறவாமை வேண்டும். அப்படியே நம்ம அர்ப்பணிக்கும் போது நம் குழந்தை நம்மிடம் கேட்பது மறவாமை. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த கருவி கரணங்கள் எல்லாம் உலகம் என்ற மாயத்தை போகாமல், பிரபஞ்சம் என்ற சேற்றிற்கு போகாமல் காப்பது அவன் கடமை என்று பெருமான் நம்மை காப்பான், அரணாக அமர்ந்து விடும். அதைத்தான் 24வது பாடல்ல அருணகிரிநாதன் ஆன்மாக்களாகிய நமக்காக பாடி அருள் செய்வான். பிரபஞ்சம் என்ற சேற்றில் தவிக்கும் ஆன்மாக்களே, அறியாமை நீங்க விலக வேண்டுமானால் இறைவன் என்ன கேட்கணும்? உன்னை மறவேன், எப்போதும் உன்னையே நினைக்க வேண்டும் என்று நம்ம அவரிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும். இப்போ விண்ணப்பம் வச்சாதான் கேட்பது அவன் அது இது என்று கேட்கவில்லை, உலக விஷயத்திற்காக கேட்கவில்லை, உன்னை நினைக்க வேண்டும், உன்னை மறவாது. நம்ம மறக்காம இருக்கணும். நம்ம குழந்தை கேட்குது, நாம் அனைவரும் இறைவனுடைய குழந்தைகள். அப்போ குழந்தை என்ன கேட்குதோ அதை செய்வர் சிவபெருமான் இல்லையா. அப்போ நம்ம என்ன வேண்டிக்கணும்? கோயிலுக்கு எல்லாம் போனா புந்தியை புனிதரன் நீயும் என் புந்தியை என்னாலும் வந்து பொருந்துகவே என்று அபிராமிப்பட்டார் சொல்வதை போல பாடி அருள் செய்தது போல நம்ம புந்தியில இறைவா எது செய்ய வேண்டும், எதை செய்ய எனக்கு தெரியாது, அறியேன், புத்தி தெளியிலேன், நீ வந்து என் புந்தியில் அமரும் போது நான் என் செய்யும் கோல் என் செய்யும்,
அப்படின்னு பாடி அருளி செய்திருப்பார் கந்தர் அலங்காரம். அப்ப நாம என்ன பண்ணணும்? அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கக்கூடாது. எல்லா பொறுப்பையும் படைத்தவன் மேலே விட்டு விட்டால் நமக்கு வேலை எளிது. நாம நம்ம பாட்டுக்கு அவனை நினைத்துக் கொண்டிருக்கும் போது நம் குழந்தையை காப்பது நம் கடமை என்று பெருமான் நம்மை என்ன செய்வார்? அரவணைப்பார், காப்பார். இந்திரிய கருவிகளை உலகம் என்ற மாயக்கள் அந்த உலகம் என்ற சேற்றுக்குள் போகாமல் கங்கையின் புனிதரால் தெளிவுபடுத்தி மாணவத்தை அடக்கி அகந்தையை நீக்கி நல் தும்பையை போல தூய மனத்துடன் வாழ செய்து அவன் திருவடியில் எப்படி சரணாகதி அடைந்ததோ அம்புலி, அது போல நம்மையும் அவன் சரணாகதி ஆக்கி வீடு பேர் என்ற பேரன்பை தரவணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அரை நிமிஷ நேரமாவது, அதுவும் திருப்புகள்ல பாடி அருளிச்சிருக்கிறார் சிவாய நம்ம. அரை நிமிஷ நேரமாவது பெருமானை, சேந்தனை, செங்கோட்டு வேளவனை, கந்தனை, கடம்பனை, கார்முகில் வண்ணனை, வள்ளி மணாலனை திருமுகத்தில் இருந்து திருவடி வரைக்கும் அவனுடைய அலங்காரங்களை பார்த்து, பக்கத்தில் இருக்கும் மயிலையும் பார்த்து, கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மயிலை போலதானப்பா நானும் என்னுடைய இந்த ஆணவம் அகங்காரம் அனைத்தையும் நீக்கி தூய்மையான மனத்துடன் அந்த தும்பை போல வாழ செய்து, உன்னை நினைக்க செய்து, உன்னை பணிய செய்து, உன்னை தொலை செய்து, உன் திருவருளை எனக்கு தருவாயாக என்று வேண்டி அவன் திருவருளை பெற வேண்டும். அதைத்தான் சொல்கின்றார். அப்ப நாம என்ன பண்ணணும்? உலகில தீபாவளி பொங்கல் வருதுன்னு வச்சுக்கோமே, வீட்டுக்கு நம்ம கையில பணம் கொடுத்தா நம்ம சிக்கனமா சொல்ல மட்டும் மீதி பணத்தை சேமிப்போம். ஆனா அந்த புடவை நல்லாவும் இருக்காது. ஆனா இத நம்ம கணவரோட போகும்போது நீங்களே எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லும் போது நல்ல பொருளாக தரமானதா வாங்கி தருவா. அப்ப எல்லா பொறுப்பையும் அவரிடம் விட்டும் போது நமக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது, துணியும் நல்லபடியாக இருக்கும். அது போல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் இறைவனுடைய குழந்தைகள், அப்பா தந்தையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை, சிவம் வேறு முருகம் வேறு அல்ல, சிவம் முருகர் விநாயகர் வெவ்வேறு ரூபத்திலும் அருள் பாலிக்கின்றார்கள். ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் என்றுதான் கட்சி பொங்கல் பாடி அறிவித்திருக்கின்றார். அவர் எந்த ஒரு வயிற்றிலும் பிறக்கவில்லை. முருகப்பெருமான் சிவபெருமான் உருவமாக வந்திருக்கின்றார், அருவமாக வந்திருக்கின்றார். அருவருவமாக குழந்தையாகவும் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக குழந்தையாகவும் 6 வீடுகள் அருள் பாலிக்கின்றார். முருகப்பெருமானை யார் முருகா முருகா என்று ஓதுகின்றார்களோ வேலோடு வந்து காட்சி தந்து அவர்கள் மனதை கட்டுப்படுத்தி தூய எண்ணத்தோடு இருக்க செய்து என்னெல்லாம் வேண்டும் அனைத்தையும் தந்து அவனுடைய திருவடியில் சேர்த்து கொள்வார் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சிவ சாந்தா சண்முகம். மூவிரி முகங்கள் போற்றி, முகம் பொழிந்தும் கரணை போற்றி, ஏவரம் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடேயும் செவ்வேல் மலரடி போற்றி, சேவல் அண்ணாள் சேவலும் மயிலும் போற்றி போற்றி. முருகா சரணம். சிவாய நமமா. திருவடி வணக்கம். அருமை அருமைமா. எப்படிதான் நேரம் போனதுலே தெரியல. சிவா ரொம்ப அப்படியா. நாங்க இன்னும் கொஞ்ச நாள் நேரம் இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஐயா வந்திருக்காரு, நம்ம ஸ்ரீராம் ஐயா. அவர் பேசிட்டுங்கம்மா, அப்புறமா நான் பேசுறேன். ஐயா ஸ்ரீராம் ஐயா, ஐயா இருக்கீங்க? நீங்க என்ன பேசுங்க. முருகா. அனைத்து அடியார் மக்கள் திருவடி வணக்கம். சிவசாந்தா சண்முகம் அம்மா அவர்களுக்கு திருவடி வணக்கம். வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் சார்பாக அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். மிக அருமையான ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவை அனைவரும் கேட்டு ரசித்தோம். முக்கியமான கருத்துக்களை அழகா சிறப்பா சுருக்கமா ரத்தின சுருக்கமா ரொம்ப சிறப்பா எடுத்துரைத்தார்கள். பிரேமாமா, நீங்க அந்த பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அது பிரகாரம் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். முருகாசரணம். சிவசிவா முருகா. சிவாய நமமா. அருணகிரிநாதர் பத்தி நீங்க முதல்ல எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ஐயா பத்தி சொல்லணும். நம்ம ஸ்ரீராம் ஐயா ஒவ்வொரு வாரமும் இந்த மாதத்துல 2 வாரம் ஐயாவுடைய அந்த தலைமை பொறுப்பு எடுத்துதான் செயல்படுத்தி கொண்டிருக்கோம். நாங்க ஒரு கருவியா தான் செயல்பட்டு இருக்கோம். இந்த பத்திரிகை போடுறதாகட்டும், அவருடைய சிறப்பு என்ன எல்லாமே ஐயா கொடுத்து விடுவாரு. நாங்க அப்படியே சும்மா அதுல எடுத்து சில வார்த்தையை பேசுவோம், அவ்வளவுதான். இன்னைக்கு அவருக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு ரொம்ப அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு அடியார்களை கூட்டிட்டு நாங்கெல்லாம் அந்த மனசு அந்த இறைவன் நிலையிலே எப்படி இருக்கணும், அந்த ஆன்மா எப்படி நம்ம எல்லாம் அருள்நிலையை அடையணும் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்கக்குள்ள உண்மையிலே அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து தான். எல்லார்கிட்டையும் நாங்க உள்வாங்கி
அந்த மாதிரியே நம்ம நிலைப்பாடு கொண்டுன்னு வரணும். அதான் நம்ம கேட்கறது மட்டும் பெருசு இல்ல, அந்த நிலைப்பாடு நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. அடுத்ததாக அம்மா இன்னைக்கு வந்து அருமையா பேசினாங்க. முதல்ல அருணகிரிநாதர் எப்படி அலங்காரம், முருகனுக்கு எப்படி நம்ம எல்லாரும் அலங்காரம் செஞ்சு பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த எப்படி கோயில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், தீபாரதி நேரத்துல நம்ம கண்ணை மூடி தாடையில போட்டு போகணும், அந்த முருகனுடைய அழகை ரசிக்கணும். அப்பதான் நம்ம கண் முன்னால வந்து அந்த காட்சி கொடுப்பாரு. அந்த முருகனுடைய என்னென்ன அலங்காரன்றதை அழகா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் விநாயகர் பாட்டு பாடினாங்க. அந்த கந்தர் அலங்காரம், அருணகிரிநாத கந்தர் அலங்காரம் விளக்கம் கொடுத்துட்டு அந்த பாட்டு ஒரு காப்பு செயலாக இருக்கே அந்த விநாயகர் பாட்டு. அடல் அருணை திருக்கோப்பருத்தி அந்த வாயிலுக்கு வடகரையில் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தட பட நெப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப கதிற்றுக்கு இடையே கதிற்றணியன்னு இந்த திரு அண்ணாமலையில இருக்கிற அந்த திருக்கோயில் தலை வாசல அது எப்படி எங்க போய் நம்ம வணங்கணும், எந்த இடத்துல போகணும், எப்படி விநாயகர் பெருமான குட்டி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்ற அந்த பாடலுடைய அழகா எடுத்து சொன்னாங்க. இளைய கனிச்சனியே அப்படின்னா இளையவரான முருகப்பெருமானி விநாயகர் பெருமானுடைய தம்பியாகிய அப்படின்னு அந்த கண்டுகொண்டேன். அப்படியே அந்த பாட்டுக்கு விநாயகர் பாட்டுக்கு அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தாங்க. நான் கூட நினைச்சேன் அம்மா 3 பாட்டு தான் விளக்கம் எடுப்பாங்கன்னு பார்த்தா 5-6 பாட்டு எடுத்துட்டாங்க. அதுவும் மாணிக்கவாசர் பாடலையும் கொடுத்துட்டாங்க, திருநாவுக்கரசர் பாடல், சுந்தரமூர்த்தி பாடல் எல்லாத்தையும் குறிப்பிட்டு எடுத்து காமிச்சாங்க. ரொம்ப சிறப்பு. 2வதாக நூல் எடுத்து சொன்னாங்க. அந்த கந்தராட்டு முதல் பாடல் என்ன கொடுக்குது நமக்கு, அந்த சிவபெருமானை பற்றி அழகா எடுத்து சொன்னாங்க. செஞ்சாடவி மேல் அப்படின்ற அந்த உண்மையா அந்த வார்த்தை அர்த்தம் வந்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க. இந்த சிவபெருமானுடைய எப்படி நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும், அது நம்ம ஆன்மா எப்படி தூய்மை பெறணும் அப்படின்னு அந்த தும்ப போல நம்ம எப்படி மாறி அந்த அம்புலி அந்த கதையை சொன்னாங்க இல்லையா, பகீரன் கதையை சொன்னாங்க அம்மா. அந்த ஆகாய கங்கையை சொல்லிட்டு அந்த ஆகாய கங்கை பீச்சு எடுத்து வர வேகத்தோட வரக்குள்ள அதை அடக்கி சந்திரனாக கங்கையாக தரித்ததுன்னு சொல்லி அழகா எடுத்து அந்த பாடலுடைய பகீரன் கதையும் சொல்லி முடிச்சாங்க அம்மா முதல் பாட்டுல. ரொம்ப நல்லா இருந்தது, இந்த கருத்து சொல்லக்கூடலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக அம்மா வந்து அடுத்த பாடல் சொன்னாங்க. 8வது பாடலும் 9வது பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க அம்மா. தேன் என்ற பாடல்ன்ற மாதிரி 9வது பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான தத்து. எப்படி இந்த பாடலை எடுத்தாங்கன்றது தெரியல, ஏதோ நம்ம குறிப்பிட்ட 2-3 பாடல் தான் எடுக்கணும்னா அந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்ற கொடுத்தாங்க. 8வது பாடம் ஆனந்த தேன், நம்ம எப்படி நம்ம ஆனந்தமான அனாதிய தேனை எப்படி நம்ம இது பண்ணணும்ன்றதுனால அந்த ஒப்பற்ற நிலையை அம்மா அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தாங்க. அது மாதிரி அடுத்த பாடல்ல வந்து வள்ளிக்கோ அந்த 9வது பாட்டு தேன் என்று பாகு அந்த பாட்டுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த தேனி எப்படி இருக்கும், அந்த சிறப்பு என்ன அப்படி அந்த பாட்டுல விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. தேன் என்ற பாடல் தேன் என்று பாகென்று ஓமி கோணா மொழி தெய்வ வள்ளி கோனன்று எனக்கு உபதேசு ஒன்று ஒன்று கூறுவற்றோர் வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தானன்று நானன்று அசிரீரற்ற சரீரன்றே. அதாவது நிலம் நீரு எல்லாமே நான் இல்லை, எல்லாமே என்னது அருவமா உருமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பு. அப்புறம் 40வது பாடல் போயிட்டாங்க. 40வது பாடல் ரொம்ப சிறப்பான பாடல். செயல்பட்டு அழிந்து செந்தூர் வயற்புள் தேங்கடமில் மால்பட்டு அழிந்து பூங்கொடிய மனம் மயிலோர் வேல்பட்டு அழிந்து வேலையும் சோரனும் வேர்க்கும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் கையெழுத்தே. கிருபானந்தவர் ஒரு கதையை எடுத்து சொன்னாங்க. உண்மையிலே எல்லாரும் அந்த உண்மையில அதெல்லாம் உணர்ன்றதால தான் திருப்பி திருப்பி நம்ம கதையை கேட்கிறோம், இல்லைன்னா அது மறந்து போயிடும். கிருபானந்தவர் அந்த பழனிக்கு போகணும்னு சொன்னாரு இல்லையா, அப்ப அந்த என்ன பிரம்மன் எழுதின தலையெழுத்த மாட்டக்கூடிய எண்ணத்துக்கு முருகா 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 எந்த நேரம் முருகா பத்தியே நினைச்சிட்டே இருக்கிறதுனால அந்த அவருடைய பிரம்மன் எழுதின ஒரு தலையெழுத்த மாத்தக்கூடியது இல்லையா. அந்த மாதிரி நிறைய விளக்கம் அம்மா எடுத்து அந்த பாடல் எடுத்தது. அது மாதிரி நம்ம முருகப்பெருமானே நினைச்சா நம்ம அவருக்கு என்னது, அவருடைய பிரம்மன் எழுதின அந்த தலை எழுத்திருக்குல கால்பட்டு அழித்துதுமா என் தலைமையில அவருடைய கையெழுத்தே நமக்கு மாத்திடுவாரு. பிரம்மன் எழுதின கையெழுத்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்குன்ற அந்த பாடல் எடுத்து அழகா விளக்கம் கொடுத்தாங்க அம்மா. அடுத்ததாக 24வது பாட்டுக்கு சொன்னாங்க. அதாவது நம்ம எப்படி வந்து முருகப்பெருமானை வந்து மறக்க கூடாது, அந்த ஆன்மீக கருத்தை எப்படி எடுத்துட்டு போகணும், நம்ம எப்படி பெருமானை வணங்கணும், நம்ம எப்படி அவர் இடைவிடாம எப்படி நம்ம முருகப்பெருமானை நினைக்கணும். அதான் நீல நினைந்தடியேன்
அப்படின்னு சொல்லி நம்ம பாடலாம் நிறைய திருநாவுக்கரசு பெருமான் எப்படி சொல்றாரு, நம்ம மாணிக்கவாச பெருமான் நிறைய கருத்து எடுத்து சொல்றாரு. அது மாதிரி பெருமானை நம்ம விடாம சிக்கன பிடிச்சுக்கணும். முருகா 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 என்றும் அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம உலகம் சேற்றையிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த தாமரப்பு எப்படி ஒரு சூரிய ஒளிப்பட்டு மலர்ந்தது போல நம்மளுடைய ஆன்மாவானது தூய்மை பெறணும்னா சேற்றையில இருந்து சேருதான். நம்ம சேற்று சகதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், மாயையில. அந்த மாயிலிருந்து நம்ம நீக்கி முருகப்பெருமானுடைய திருவருடைய அருளை பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்ம திருப்புகழாகட்டும் முருகாண்ட நாமத்தை சொல்லி இடைவிடாது இந்த தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற பாடலுடைய கருத்து தான் அம்மா அழகாக எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொரு ஆன்மாக்களும் எப்படி நம்ம அருளை பெறணும், அந்த அருளை பெறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு சில பாடெல்லாம் மட்டும் எடுத்து செலக்டடா எடுத்து அம்மா அழகா இது எப்படி நம்ம ஆன்மா உய்வை பெறணும், எப்படி மேல்நிலையை அடையணும், முருகப்பெருமானை எப்படி இடைவிடாது சிந்திக்கணும்னு சொல்லி அழகாக கோவியாக எடுத்து அம்மா நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனா நேரம் கம்மிதான், 50 நிமிஷம்ன்ற மாதிரி கரெக்டா அந்த மணிய நேரத்தை கடைபிடிச்சாங்க. அது அவங்களுக்கு அம்மாவுக்கு பாராட்டுகள். எடுத்துக்கலாம், நம்ம குடும்பத்துல யாரும் எதுவும் சொல்ல போறது, இன்னும் 10 நிமிடம் கூட நம்ம எல்லாம் குடும்பத்துல கேட்கக்கூடிய ஆற்றல் உடையவதான் எல்லா அடியார்களும் இங்க. ஆனா அருமையான ஒரு கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்கம்மா, ரொம்ப சிறப்பு. நீங்க வேலுண்டுவிளை குழுமத்து சார்பாகவும் இங்க கூடியிருக்கிற அடியார் பெருமக்கள் சார்பாகவும் திருவாசந்தனை குழுமத்தை சார்பாக அடியார்கள் எல்லா அடியாருடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமொழி மெய்களால் வணங்கி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. இது மட்டும் அல்லாமல் மீண்டும் மீண்டும் நிறைய சொற்பொழிவு அபிராம் மந்தைனா ரொம்ப சிறப்பா சொல்றதா அடியின் அம்மா வள்ளியம்மா சொன்னாங்க. ரொம்ப சிறப்பான நிறைய கருத்தெல்லாம் எடுத்து எங்களுக்கு எல்லாம் மேலும் மேலும் முருகப்பெருமானுடைய அந்த பலவிதமான கருத்துக்களும் எங்களுக்கு எல்லாம் சொல்லி நாங்க அந்த அருளை பெறணும் அப்படின்ட்டு நினைத்து மறுபடியும் மீண்டும் குடும்பத்துக்கு நீங்க ஆற்றல் புரியணுமா. சிவாயனம். திருவடி வணக்கமா. திருச்சிற்றம்பலம். நன்றிகள்மா. நன்றிமா. திருவடி வணக்கம். அடியார் பெருமக்களுக்கும் நன்றி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவரையும் மனமொழி மெய்களால் பணிந்து மீண்டும் ஒரு முறை வணங்குகின்றேன் அம்மா. ஆமா, சின்ன வயசுமா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு அழகா பாடலை பேசிருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு தத்துவம் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. பெருமான் திருவருள்மா. சிவாயனம். ஆமா, சிவசிவா. அடுத்தவங்க யாராவது பேசுறதா பேசலாம். வள்ளியம்மா நீங்க பேசலாமே.